இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Eat 5 star, do nothing. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் கிரியேட்டிவ் பர்சனால எடுக்கப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டோட ட்ரோல்ஸை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். இது அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரோல் பார்ட் 3. எங்கடா பார்ட் 1 பார்ட் 2 காணோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒருவேளை நீங்க அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், கிளிக் பண்ணி பாருங்க. டாக்டர் நித்யா பிராங்க்லின் இவங்க விஜய் ஹாஸ்பிட்டல்ல பீடியாட்ரிஷியனாவும் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்டாவும் இருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே குக்கிங் மேல ஒரு பேஷன். சோ அதனால கிரியேட் பண்ண யூடியூப் சேனல் தான் டாக்டர் நித்யாஸ் கிச்சன். இவங்க சேனல்ல இந்தியன், இன்டர்நேஷனல் அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ்லாம் எப்படி சிம்பிள் வேல பண்றதுன்னு அண்ட் அந்த ரெசிபிஸ்னால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் சொல்றாங்க. அண்ட் முக்கியமா பேபி சீரிஸ் போடுறாங்க. அதுல ஃபீடிங் பேபிஸ், பேபி ஃபுட் அண்ட் ஹெல்த்தி கிட் ரெசிபிஸ்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் போஸ்ட் பண்றாங்க. டாக்டர் நித்யாஸ் கிச்சனோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. My ultrasound. Do you see what I have to do? I know. அதாவது இந்த பேபியோட மூமெண்ட்டை டாக்டர் எப்படி ஸ்கேன் பண்ணி வயிற்றுல வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த கணவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பசி போல இருக்கு. சிப்ஸை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்ல. இதுல சிப்ஸ் சாப்பிட்டது தப்பில்லை, ஆனா எப்படி வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த புள்ளைக்கே அந்த சிப்ஸை பார்த்ததும் சாப்பிடணும்னு தோணுதான். இத கூட நீங்க மன்னிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கிளைமேக்ஸ்னு ஒன்னு பண்ணிருப்பாங்க பாருங்க, அததான். Give me that. சோ இனிமே யாராச்சும் டெலிவரிக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்குலாம் சான்ஸ் இல்லப்பா, சிசேரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த சிப்ஸ் பாக்கெட்டை உடைச்சி அந்த சிப்ஸை காமிச்சு வெளியே தூக்கி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தையே வெளியே வந்து அதை பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு டெலிவரி காசும் மிச்சம். அடுத்த ஆடுக்கு போகுமா? நீங்க வேணான்னு சொன்னாலும் போக தான் போறோம். சோ வாங்க போலாம். चलो फटाफट नेक्स्ट नाम बोलो. बालमुरुगन नागराजन पुल्लिराजु पुट्टा मुरुगन चिंचुन गप्पे चिन्न मुरुगन बालसामी சேகரன். என்ன தலைவர்கிட்ட பேரை தானே கேட்டாரு, அதுக்கு எதுக்கு இவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தானே பாக்குறீங்க. புட்டபர்த்தி லோகக்கல்லு தும்மல லவாங்கம் சர்வப்பள்ளி வெங்கட சின்ன பிரசாத் ராஜா குலசேகர மங்கலம். என்னடா இது இவ்வளோ பெரிய பேரா அப்படின்னு அப்படி மலைச்சு போய் நிக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா அவ்வளோ பெரிய பேருக்கு பின்னாடி ஒரு அருமையான அற்புதமான பிளாஷ்பேக் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. தேவா मिस्टर बर्थ सर्टिफिकेट पे बेबी का नाम लिखो. பாலா அப்படிங்கிற அருமையான அந்த குட்டி ஸ்வீட் நேம் வைக்க வந்தவரு அந்த பேனா எழுதக்கூடிய அழக பார்த்த உடனே எப்படி பையன் வளர்ந்துட்டாப்ல. வெள்ளுபுரணம் மங்களப்பள்ளி செலு பட்டர்ஃப்ளோ. ஆனா அப்பா இன்னும் பேர் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதே ஹாஸ்பிட்டல்ல பேனா அவ்வளவு அழகா எழுதுதுன்னு சொல்லி பேர் எழுதிக்கிட்டே இருக்காரு. பேர் வச்சிருவாரு. பத்திரமா வாங்க, அடுத்த ஆடுக்கு போனோம். பாருங்களேன் எவ்வளவு ஸ்ட்ராங்கான முட்டைன்னு. இருங்க அந்த முட்டைய அவர் என்ன பண்றாருன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். சுத்திலால அடிச்சு கூட அந்த முட்டை உடையல. அவ்வளவு ஸ்ட்ராங்கான முட்டை. முட்டை ஸ்ட்ராங்னு சொன்னதுல கூட எனக்கு வருத்தம் இல்லைங்க. ஆனா அந்த முட்டை எதனால ஸ்ட்ராங்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அங்கதாங்க, அங்கதான். எப்படி முடிஞ்சு போன ஃபெவிகல் டப்பால வச்சு இந்த சாப்பாடை சாப்பிட்டு போட்ட முட்டை இவ்வளோ ஸ்ட்ராங். ஒருவேளை அந்த கோழி ஃபெவிகாலையே சாப்பிட்டுருந்துச்சின்னு வைங்களேன், கறிக்கடையில வச்சு டோசர் வச்சு ஏத்து வாங்கி போல இருக்க. முடியலடா, முடியல. சரி அடுத்த ஆடுக்கு போவோமா? அருமை அருமை. அதாவது முடிவெட்ட வந்த பையன் எப்பயுமே நம்ம போட்டோ காமிச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஹேர் ஸ்டைலா பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது வாஸ்தவம் தான். பரவாயில்ல, அதான் வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கேட்டு வருவானுங்க.
सेंटर शॉक च्युइंग गम हिला के रख दे சென்டர் ஷாக் சாக்லேட்டை போட்டோன்னே ஷாக் அடிச்சு அவர் கேட்ட ஹேர் ஸ்டைலே செட் பண்ணி விட்டுரும். அதுவே சோதிக்கலாம், அதாவது மனுஷனை சோதிக்கலாம். இந்த அளவுக்குலாம் சோதிக்க கூடாதுயா. பாருடா, புதுவிதமான ஏடிஎம்மா இருக்கே. இந்த ஆடு கண்டிப்பா கிரியேட்டிவான ஆடா தான் இருக்கும் போல. என்னடா இது, கம்ப மேல தூக்குன உடனே நாக்கு வைப்ரேஷன் மோடுக்கு போயிடுச்சு அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஏதோ புது டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா அது என்ன டெக்னாலஜின்னு நீங்களே பாருங்க. எப்படி அந்த சாக்லேட்டை லைட்டா கண்ணுல காமிச்ச உடனே நாக்கு 6 கிலோமீட்டருக்கு வெளியே வந்து அப்படி நடனமாடுதான். திரும்ப எடுத்த உடனே நார்மல் மோடுக்கு போயிருந்தான். கிரியேட்டிவிட்டி அருமையா இருந்துச்சு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. பாருங்களேன், வேற கிரகத்துல போய் அவங்க கொடியை நட்டின உடனே ஒரு கொடூரமான விலங்கு வந்து எல்லாரையும் அடிச்சு சாவடிச்சிருச்சு. ஆமா சரி, இது சாவடிச்சதெல்லாம் ஓகே, ஆடை எங்கயா அப்படின்னு தானே கேக்குறீங்க. அந்த ஆடை கடைசியில ஒரு ட்விஸ்டா வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்டை நீங்களே பாருங்க. இந்த மொச்சக்கொட்டையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாம் வரும் அப்படின்றத சொல்றதுக்காக எடுக்கப்பட்ட ஆடு. அதாவது இந்த பொதுநலம் கருதி வெளியிடுவாங்கல்ல, அந்த மாதிரி போல இருக்கு. சரி பயப்படாதீங்க, இப்ப பார்க்க போறது தான் கடைசி ஆடு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இன்கேஸ் நைட் பல்பு வேணும் அப்படின்னா லைட்டா கடிச்சுக்கோங்க. ஈன்னு காமிச்சிட்டு படுத்திக்கிறீங்களா, லைட்டா எரியும். நல்லா இருக்குடா, உங்க கிரியேட்டிவிட்டிலாம் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த ஆடை எடுக்கிறவங்க மட்டும் இல்ல, பாக்குறவனு சேர்த்து பைத்தியம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். என்னடா அவ்வளவுதான் கிரியேட்டிவான ஆடா, அதுக்கு மேல எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குறது இங்க வரைக்கும் கேக்குது. இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ட் 4ல பார்க்கலாம். என்னது பார்ட் 4 வேறையா அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் இங்க வரைக்கும் கேக்குது. ஒருவேளை பார்ட் 4 வேணும் அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, போட்டுறலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சஃபீஸோனுக்கு பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நிறைய பேர் பிரஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு பிரஸ் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்க. அதுக்கு பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு டான் வந்து சேரும். அண்ட் முக்கியமா சஃபீஸோன் சேனலுக்கு ஜாயின் பட்டன் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 59 rupees கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணலாம். பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா பண்ண வேணாம். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Shafi. Tata, bye bye, and take care. அமுகு டுமுகு அமால் டுமால்.